இந்த வீடியோ பாக்குற நீங்க ஒரு மாடலிங் பண்ற ஒரு கேலா இருக்கிறீங்க, இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச யாருன்னா ஒரு பொண்ணு மாடலிங் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, சீரியஸா அந்த ஃபீல்டுல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த மாடலிங் ஃபீல்டுல போயிட்டு பெரிய ஆளா வரணும், நல்லா கை நிறைய சம்பாதிக்கணும், துபாய் அந்த மாதிரி பல்வேறு வெளிநாடுகள் போயிட்டு நிறைய ஈவென்ட் பண்ணணும், ஷோஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களை டார்கெட் பண்ணி அவங்களுக்கு கை நிறைய சம்பளம், துபாயில மாடலிங் நடக்குது, ஃபேஷன் ஈவெண்ட் நடக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பொய்யான விஷயங்களை சொல்லி அவங்களை இங்க இருந்து டூரிஸ்ட் விசால அங்க கூட்டிட்டு போயிட்டு அவங்க போன்ல இருந்து எல்லாத்தையும் புடுங்கி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்து அவங்கள வலுக்கட்டாயமா பாலியல் தொழில ஈடுபடுத்துற நிறைய கும்பல் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு, கேரளாலையும் இருக்கு. அவங்களால மாடலிங் துறையில நிறைய சாதிக்கணும் அப்படின்னு சொல்ற ஏகப்பட்ட பெண்கள் சீரழிக்கப்பட்டிருக்காங்க, நடுத்தருக்கு வந்திருக்கிறாங்க. சோ இந்த மாதிரி மாடலிங் துறையில சாதிக்கணும்னு நினைக்கிற பெண்களை கூட்டிட்டு போயிட்டு சீரழிக்கக்கூடிய அந்த கேங்க இப்ப ரீசெண்டா கேரளால அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ அந்த கேங் கிட்ட விசாரிக்கும் போது அவங்க சொன்ன ஒவ்வொரு விஷயமும் பெண் பிள்ளைகளை பெத்தவங்கள வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு அலைய விட்டுருக்கு, எல்லாமே பயத்துல இருக்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரியான படு பயங்கரமான விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. சோ அவங்க எப்படி பொண்ணுங்களை டார்கெட் பண்றாங்க, எப்படி அங்க கூட்டிட்டு போறாங்க, அங்க போனதுக்கு அப்புறம் அந்த மாடலிங் கேர்ள்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போவாங்க பாத்தீங்களா, அவங்கள அங்க என்னென்ன மாதிரியான சித்திரவதைகள் பண்றாங்க, அவங்களை எப்படி ஈஸியா மேனிபுலேட் பண்றாங்க, அவங்கள வச்சு அங்க என்ன நடக்குது, துபாயில இருக்க பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு இந்த பொண்ணுகளை எப்படி சப்ளை பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருக்காங்க மக்களே. அது எல்லாத்தையும் தான் இந்த செய்தியில நானே சொல்ல போறேன். ஒரு 7 நாளைக்கு முன்னாடி நீங்க போட்டோல பாக்குற இந்த 56 வயசான சிந்து அப்படின்ற இந்த பொண்ணையும், 23 வயசான அலினா ஆப்ரகாம்ன்ற பொண்ணையும், 24 வயசான மஞ்சிமா அப்படின்ற இந்த 3 பேரையுமே கேரளால இருக்கக்கூடிய மரடு போலீஸ்காரங்க கைது பண்ணியிருக்கிறாங்க. எதுக்காக இவங்க கைது பண்ணாங்க அப்படின்னா, இவங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க பாதிக்கப்பட்ட ஒரு பெண். சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் ஒரு மாடலிங்ல இருக்கிறேன், என்ன இந்த மாதிரி மாடலிங்ல உன்னை வந்து வேற லெவல் ஆக்குறேன், உனக்கு கை நிறைய பணம் வரும், நீ சூப்பரா வருவ அப்படின்னு சொல்லி ஏமாத்தி கூட்டிட்டு போயிட்டு என்ன பாலியல் தொழில் தள்ளாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் பேர்ல தான் இந்த 3 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுவும் குறிப்பா நீங்க இந்த பாத்துக்கிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, இந்த 56 வயதான இந்த சிந்து. சோ இந்த சிந்து அந்த கேரளாவை விட்டுட்டு தப்பிக்கிறதுக்கு அப்படி ஏர்போர்ட் போயிட்டு இருக்காங்க. அங்க போயிட்டு லுக் அவுட் நோட்டீஸ்ல இவங்களை பார்த்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சோ இவங்க 3 பேரையுமே மரடு காவல்துறையில வச்சு போலீஸ்காரங்க உரிக்க வேண்டிய விதத்துல உரிச்சு விசாரிக்கும் போதுதான் பல உண்மைகள் வெளியே தெரிய வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க 3 பேரும் எந்த மாதிரியான கேங் அப்படின்னா, நம்ம சொசைட்டில சோசியல் மீடியாலையும் இன்ஸ்டாகிராம்லயும் நேர்லயும் பார்க்கும்போது நான் மாடலிங்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், நான் பெரிய மாடலா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஈவெண்ட் அட்டன் பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் நிறைய பெண்கள் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கல்ல. சோ அவங்களுடைய எல்லா பயோடேட்டாவும் சோசியல் மீடியால இருக்கும், பப்ளிக் பிளேஸ்லயும் அவங்க காட்டுவாங்க. அந்த மாதிரி ஆன ஆட்களை ஃபாலோ பண்ணிட்டு இந்த 3 பேருமே அவங்க கிட்ட பேச்சு கொடுப்பாங்க. உங்க ப்ரொஃபைல் பார்த்தேன், சூப்பரா இருந்துச்சு, மாடலிங் பண்றீங்க போல, அதுக்கு ரொம்ப சீரியஸா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க போல, குட்டுங்க, எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மாடலிங் பண்ற ஈவெண்ட் இருக்கு. ஸோ அவங்க வந்து துபாயில இருக்கிறாங்க, அவங்க வந்து ஃபேஷன் ஈவெண்ட்லாம் கண்டக்ட் பண்றாங்க, மாடலிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நிறைய ஃபேஷன் ஷோஸ் எல்லாம் நடத்துறாங்க, நீங்க ஃப்ரீயா இருந்தா வாங்கலேன், உங்களுக்கு கண்டிப்பா பிரைட் ஃபியூச்சர் இருக்கு, உங்களுக்கு நல்ல சம்பளம் இருக்கு, நல்ல ஒரு வாழ்க்கை, லக்ஸுரியா வாழலாம், ஃபேஷன் அதுதாங்க ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மாடலிங் துறையில பெருசா சாதிக்கணும் அப்படி நினைக்கக்கூடிய பெண்களை அப்படியே மேனிபுலேட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள துபாய்க்கு கூட்டிட்டு போவாங்க. இது மட்டும் இல்லாம இந்த 3 பேரும் வேற என்ன விஷயம் பண்ணுவாங்க அப்படின்னா, இன்ஸ்டாகிராம்ல இன்ஃபுளுசரா இருப்பாங்களா நிறைய பெண்கள், அவங்களையும் ஆக்ட்ரஸையும் வச்சு இந்த மாதிரி துபாயில எக்ஸ்போ நடக்குது, மாடலிங் ஃபேஷன் ஃபேக்டரி நடக்குது, நிறைய ஈவெண்ட் நடக்குது, அதுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு நிறைய மாடல் கேர்ள்ஸ் வேணும், ஸோ இந்த மாதிரி தமிழ்நாட்டுல கேரளால யாரா இருந்தா கண்டிப்பா வாங்க, உங்களுக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர் மூலமா ஒரு வீடியோ போட்டு இவங்க அப்படியே போஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை பார்த்து மாடலிங்ல பெருசா சாதிக்கணும்னு நினைக்கிற நிறைய பெண்கள் என்ன பண்ணுவாங்க, சூப்பர், அப்ப நம்ம போனா கை நிறைய சம்பாதிக்கலாம், மாடலிங் இண்டஸ்ட்ரியில பெருசா வரலாம், லக்ஸுரி வாழ்க்கை, ஃபேஷனபிளா சூப்பர்பா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இந்த 3 பேர்த்தையும் போய் அப்ரோச் பண்ணுவாங்க. அப்படித்தான் நிறைய பெண்கள் அவங்களாம் வாண்டடா வந்து மாட்டுறாங்க. சோ இந்த மாதிரி இந்த 3 பேர்கிட்டயுமே வந்து மாட்டக்கூடிய பெண்களை தரமாரியா பிரிச்சு இவங்க 4 பேர் பஞ்சாயத்துனா இவங்க என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்ண மாட்டாங்க, ஓகே இவங்க சரிப்பட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஸ்ட்ரக்சருக்கும் அவங்களுடைய பேக்ரவுண்ட் வெரிஃபை பண்ணி அவங்கள செலக்ட் பண்ணிடுவாங்க. ஒரு 10-15 பொண்ணுங்க அந்த மாதிரி செலக்ட் பண்ணி அவங்க எல்லாருமே டூரிஸ்ட் விசால, நல்லா கேட்டுக்கோங்க, ஒர்க்கிங் எம்ப்ளாய்மெண்ட் விசால கிடையாது, டூரிஸ்ட் விசால தான் இங்க இருந்து கூட்டிட்டு போவாங்க. சோ அப்படி ஏர்போர்ட்ல எல்லா கேர்ள்ஸும் இறங்கின உடனே இந்த டீம், அதாவது இந்த ஆள் கடத்துற டீம் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த டீமோட ஆட்கள் ஒரு பெரிய பஸ் எடுத்துட்டு வந்துருவாங்க.
சோ எல்லா கேர்ள்ஸையும் பஸ்ல ஏறுங்க அப்படி சொல்லிட்டு ஏத்திட்டு இவங்களுடைய வண்டவாள தண்டவாள இவங்களுடைய எல்லா செயல்களையும் பண்றதுக்குன்னு ஒரு ஹோட்டல் இருக்கும். அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியும் இவனுங்க இந்த மாதிரி ஆளை கூட்டிட்டு வந்து இது மாதிரிலாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுக்க மாட்டாங்க. அப்படி மாதிரியான ஹோட்டலுக்கு இவங்க கூட்டிட்டு போயிட்டு எல்லா கேர்ள்ஸையும் தனித்தனி செப்பரேட் ரூம்ல ஒரு 4-5 பொண்ணுங்க அப்படி மாதிரி அடைச்சு வச்சிருவாங்க. அதுக்கு முன்னாடி பாடி கார்ட்ஸ் போட்டிருப்பாங்க, செக்யூரிட்டி போட்டிருப்பாங்க. அதாவது ஓகே பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்ற பேர்ல அவங்கள லாக் பண்ணிடுவாங்க. சோ டேஸ் போக போக இந்த மாஃபியா கும்பல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாடலிங்காக வந்த அந்த பொண்ணுங்க கிட்ட இருந்து அவங்களுடைய பாஸ்போர்ட், மொபைல் போன், அவங்க கிட்ட இருக்கிற பணம் எல்லாத்தையும் புடுங்கி வச்சிருவாங்க. சோ எல்லாத்தையும் புடுங்கி வச்சதுக்கு அப்புறமா சாப்பிடுற சாப்பாடுலயும் சரி, குடிக்கிற தண்ணி, கூல்ட்ரிங்க்ஸ்லயும் மயக்க மருந்து கலந்து கொடுத்துருவாங்க. சோ அந்த எல்லா பொண்ணுங்களும் மயக்க மருந்துல அது கலந்துருக்குன்னு தெரியாம சாப்பிடுவாங்க பாத்தீங்களா. சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி அன்கான்சியஸ் போயிட்டு அப்படியே படுத்துருவாங்க. அதுக்கப்புறமா அந்த எல்லா பொண்ணுங்களையுமே இவங்க மாஃபியா கேங்ல இருக்கிற நிறைய ஆண்களை உள்ள விட்டு ஒரு பொண்ணு கிட்ட 4 ஆண்கள் தப்பா நடந்துப்பாங்க. அட் அ டைம்ல 4 ஆண்கள் அந்த பொண்ணை சீரழிப்பாங்க. இதை விட கொடுமை என்னன்னா அதை வீடியோ எடுத்து வச்சுப்பாங்க. சோ எந்தெந்த பொண்ணுங்கள மாடலிங் அப்படின்ற பேர்ல இவங்களை நம்பி போனாங்களோ அந்த பொண்ணுங்கள் எல்லாத்தையும் மயக்க போட வச்சு தனித்தனி ரூம்ல அடைச்சு நிறைய ஆண்களை உள்ள விட்டு சீரழிக்க வைப்பாங்க. அதை வீடியோ எடுத்து வச்சுப்பாங்க. சோ அவங்க மயக்கம் தெரிஞ்சு ஒரு மாதிரி எந்திரிச்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் தான் இவங்களுடைய சுயரூபத்தை காட்டியிருக்காங்க. மயக்கம் தெளிஞ்சு எந்திக்கிற பெண்கள் கிட்ட இந்த பாருங்க உங்க பாஸ்போர்ட்டை புடுங்கி வச்சாச்சு, உங்ககிட்ட இப்ப காசு கிடையாது, போனும் கிடையாது, இங்க என்னன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்கள் மயக்கமா இருக்கும் போது ஒரு பொண்ணை பல ஆண்கள் சீரழிச்சாங்களா அந்த வீடியோவை காட்டி மிரட்டுவாங்க. இந்த மாதிரி எங்க ஆட்கள் தான் உங்களை சீரழிச்சாங்க, அதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சிருக்கோம், இதை மட்டும் நாங்க சோசியல் மீடியால போட்டோம்னு வச்சுக்கோங்க உன் மான சந்தி சிரிச்சிரும், ஊர்ல இருக்கிறவனோட சொந்த பந்தம் உன் பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்து முதல்ல காரி துப்புவாங்க, இதுக்கு தான் நீ போனேன்னு, அதனால நாங்க சொல்ற மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவங்களை கன்வின்ஸ் பண்ணி டார்ச்சர் பண்ணி வீடியோ காட்டி மிரட்டி அதுக்கப்புறமா தான் அவங்கள வந்து பாலியல் தொழிலுக்கு தள்ளுவாங்க. துபாயை பொறுத்த வரைக்கும் பல கோடிக்கணக்கான கோடீஸ்வரங்க அங்க இருக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சம் காசா வச்சிருக்கானுங்க. சோ அந்த மாதிரியான பெரிய பெரிய பணக்காரங்க கோடீஸ்வரங்களுக்கும் அங்க டூரிஸ்ட் வருவாங்க பாத்தீங்கன்னா, நிறைய ஃபாரினர்ஸ் அங்க வந்து என்ஜாய் பண்ண வருவாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்களுக்கும் இவங்க இந்த பொண்ணை சப்ளை பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி டூரிஸ்ட் வர்றாங்க பாத்தீங்களா, வர்றவங்க நீங்க எதனா பொண்ணு கிடைக்குமா கொஞ்சம் என்ஜாய் பண்றதுக்கு, அதுவும் இந்தியன் பொண்ணுஸ் இருந்தா ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாய்ஸ்ல சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்களை தேடி கண்டுபிடிச்சு எங்க கிட்ட பொண்ணுங்க இருக்காங்க, இந்தியால இருந்து வந்த பொண்ணுங்க இருக்காங்க, ஃப்ரெஷ் பீஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பொண்ணுங்களை தரவாரியா பிரிச்சு வச்சு இந்த மாதிரி பாலியல் தொழிலுக்கு அனுப்புவாங்க. இந்த பொண்ணு அவங்க கிட்ட போக மறுத்தா வீடியோ இருக்கு வெளியில விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி கன்சர்ன் பர்சன் கூட பாலியல் தொழிலுக்கு அனுப்புவாங்க. சோ இந்த மாதிரி மாடலிங் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு பாலியல் தொழில ஈடுபட வைக்கிற மாஃபியா கேங் துபாயில நிறைய கேங் இந்த மாதிரி இருக்கிறாங்க. உங்களுக்கு இன்னொரு டவுட்டும் வரலாம், பாலா இந்த மாதிரி அந்த பொண்ணுங்க வேற வழி இல்லாம போறாங்க பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் அப்படின்ற பேர்ல அவங்க கிட்ட போற மாதிரி போயிட்டு அப்படியே வெளியில எகிரி குச்சி ஏதோ ஒரு வகையில் எஸ்கேப் ஆயிடலாம்ல பாலா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். அங்கதான் இவங்க ஒரு ஐடியாலஜி வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்மளை மீறி ஒரு கஸ்டமர் கிட்ட இவங்களை டார்ச்சர் பண்ணி அனுப்புறோம் அப்படிங்கும் போது அவங்க கிட்டையும் போயிட்டு உளறிடக்கூடாது, பிளஸ் அவங்கள வச்சு இவங்க தப்பிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த பொண்ணுங்களை அந்த தொழிலுக்கு ஈடுபடுத்தி அப்படி போங்க அப்படி சொல்லிட்டு போகும்போதே பின்னாடியே ஒரு பாடி கார்டு வருவாங்க, ஒரு லேடி இதுக்கு சப்போர்ட்டா கூட வருவாங்க. சோ போற பொண்ணு ஒழுங்கா இருக்காளா, நம்ம சொல் பேச்ச கேட்கறாளா, பணத்தை கரெக்டா வாங்குறாளான்னு சொல்லிட்டு கூடவே இருந்து அந்த பாலியல் தொழில் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட்டிட்டு வருவாங்க. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒரு காவல் தனியா போட்டிருப்பாங்க. அதனால எந்த பொண்ணுங்களாலையும் ஈஸியா வெளியே வந்துட முடியாது. சோ கேரளா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்கிற இந்த 3 பேருமே பல வருஷங்களாக இதே வேலை தான் பார்த்திருக்கிறாங்க. சோ எந்தெந்த பொண்ணுங்களா மாடலிங்ல பெரிய ஆளா வரணும், அந்த ஃபீல்டுல நிலைச்சு நிக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு போனாங்களோ அந்த நிறைய பெண்கள் இவங்களால நிறைய பாலியல் தொழிலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க டீம்ல பாதிக்கப்பட்ட பெண்கள் நிறைய பேர் இருப்பாங்களே, அதுல ஒரு பொண்ணு ஏதோ ஒரு வகையில அங்க இருந்து தப்பிச்சு உள்ளூர் ஆட்களோட உதவியோட, ஏன்னா துபாய் அப்படிங்கும்போது நிறைய மலையாளிஸ் இருப்பாங்க, தமிழாட்கள் இருப்பாங்க. சோ அவங்க கிட்ட போயிட்டு நான் யாரு, எங்க இருந்து வந்திருக்கேன், எனக்கு என்ன நடந்துச்சு, யார் எங்களை மாதிரி கூட்டிட்டு வந்து சித்திரவதை பண்ணா, இப்ப நான் தப்பிச்சு வந்துட்டேன்னு எல்லாமே அவங்க கிட்ட சொல்லி அந்த உள்ளூர் ஆட்கள் உதவியோட ஒரே ஒரு பொண்ணு மட்டும் அங்க இருந்து தப்பிச்சு இப்ப ரீசெண்டா 7 நாளைக்கு முன்னாடி கொச்சி வந்திருக்காங்க. சோ அந்த பொண்ணு கொச்சி வந்த உடனே கொச்சியில இருக்கக்கூடிய மரடு காவல் நிலையத்துல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. சார் இந்த மாதிரி நான் துபாயில இருந்து தப்பிச்சு வந்திருக்கேன், எனக்கு இந்த மாதிரி இந்த ஊர்ல இருந்துகிட்டு ஒரு 3 பேரு நீ மாடலிங் பண்றியா, நீ பெரிய அளவு வருவ, உனக்கு வேற லெவல் பிரைட் ஃபியூச்சர் இருக்கு, நிறைய பணங்கா சம்பாதிக்கலாம், லக்ஸுரியா வாழலாம் சொல்லிட்டு ஆசை காட்டி என்ன கூட்டிட்டு போயிட்டாங்க சார். ஆனா அங்க போனதுக்கு அப்புறமா எங்களுடைய போனு, எங்களுடைய பணம், பாஸ்போர்ட் எல்லாத்தையும் புடுங்கி வச்சு எங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டாங்க, நாங்க அதை குடிச்சு மயங்கிட்டோம், எங்களை நிறைய ஆண்களை வச்சு சீரழிக்க வச்சுட்டாங்க, நாங்க அழுதுட்டு கேட்கும் போதுதான் நீ ஒழுங்கா எங்களுடைய ஆசைக்கு கட்டுப்படு, நீ பாலியல் தொழில் பண்ணு,
இல்லாட்டி உன் வீடியோ லீக் பண்ணிடுன்னு சொல்லிட்டு மிரட்டி அடிமைப்படுத்தி பாலியல் தொழில் தள்ள வச்சாங்க சார். என்னை பல ஆண்கள் கூட படுக்க வச்சுட்டாங்க. நான் ஒரு கட்டத்துக்கு மேல பல மாசத்துக்கு அப்புறமா தப்பிச்சு வந்துட்டேன். அவங்க மேல ஆக்ஷன் எடுக்க சார்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு யாரெல்லாம் இதுக்கு காரணம் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கப்புறமா போலீஸ்காரங்க பாதிக்கப்பட்ட பொண்ணு கிட்ட இருந்து வாக்குமூலத்தை வாங்கிட்டு அதை கம்ப்ளைண்டா ஃபைல் பண்ணி நான் ஆல்ரெடி நீங்க பார்த்தா இந்த 3 பேரையுமே தட்டி தூக்கி இருக்காங்க போலீஸ்காரங்க. இவங்க கிட்ட விசாரணை பண்ணும் போதுதான் திடுக்கிடும் தகவல் தெரிய வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த 3 பேருமே கொச்சியில இருந்துகிட்டு, கொச்சி அதாவது கேரளாவை ஹப்பா வச்சுக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய பெண்களை அனுப்புற ஒரு ஏஜென்ட்டுங்க தான். ஆனா இவங்களை அங்க ரிசீவ் பண்ணிட்டு இந்த பொண்ணுங்களை அங்க போயிட்டு இவ்வளவு சித்திரவதைகள் பண்ணி அந்த பொண்ணுங்களை பல விதமா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அங்க 2 பேர் இருக்காங்க. அங்க ஒரு பெரிய கேங்கே இருக்குது. எமிரேட்ஸ்ல ஒட்டுமொத்த துபாயிலே நாடுகளை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பல கேங் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குண்டத்துக்கு போட்டிருக்காங்க இந்த 3 பேருமே. இவங்க 3 பேரையும் அரெஸ்ட் பண்ண மாதிரி இவங்க மூலமா அங்க போன பெண்களை அங்க சீரழிச்சாங்க பாத்தீங்களா, அங்க ஒரு கேங்கு. அவங்களையும் அரெஸ்ட் பண்றதுக்கு போலீஸ்காரங்க அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. மக்களே, நாம எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்கோம், துபாய் அப்படின்றது அது ஒரு வேற லெவல் ஒரு லக்ஸுரியான ஒரு கண்ட்ரி, அங்க போனா நல்லா என்ஜாய் பண்ணலாம், நிறைய பணக்காரங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே நமக்கு ஒரு பக்கமா காட்டக்கூடிய விஷயங்கள். ஆனா துபாயோட மறுபக்கத்துல எவ்வளவு கேவலமான விஷயங்கள் நடக்குது தெரியுமா? இங்க இருந்து துபாயில வீட்டு வேலைக்கு போற பெண்களை அங்க அடிமை மாதிரி நடத்துறாங்க, அடிக்கிறாங்க, சித்திரவதை பண்றாங்க. இங்க இருந்து வீட்டு வேலைக்கு போகக்கூடிய நம்ம தமிழ் பெண்களை அங்க பாலியல் தொழில ஈடுபடுத்துறாங்க. அந்த வீட்டு ஓனரு, அந்த வீட்டு ஓனரோட பையன், சித்தப்பா பையன் சொல்லிட்டு நிறைய ஆண்கள் அந்த வீட்டுக்குள்ளேயே வச்சு அந்த பெண்களை வேலைக்காரியா நடத்துறது, நைட்டான பொண்டாட்டி மாதிரி படுக்கையில அழைச்சு அவங்கள சீரழிக்கிறன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பெண்கள் இப்ப வரைக்கும் அங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுல கொடுமை என்ன அப்படின்னா, அந்த பெண்களோட பாஸ்போர்ட்டை ஃபர்ஸ்ட் புடிங்கி வச்சிருவாங்க. ஏன்னா பாஸ்போர்ட்டை புடிங்கியாச்சு அப்படின்னா இவங்களால எங்கேயுமே எஸ்கேப் ஆக முடியாது, இவங்களால வெளிலப்பட்டு கம்ப்ளைண்ட்டும் பண்ண முடியாது. பாஸ்போர்ட் தான் எல்லாம். அதை ஃபர்ஸ்ட் புடுங்கி வச்சுட்டு லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பெண்கள் எல்லாரையுமே சீரழிக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம துபாயில ஏகப்பட்ட கோடீஸ்வரங்க இருக்காங்க. அதுல பாதி கோடீஸ்வரங்க நல்லவங்களா இருந்தாலுமே பாதி கோடீஸ்வரங்க ஒரு மாதிரியான சைக்கோ புத்தி, பெண்களை எப்படிலாம் அனுபவிக்கணும், எப்படிலாம் சீரழிக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த பெண்கள் முகத்துல இருப்பானுங்க பாத்தீங்களா. பணம் இருந்தா அதை போதும் 10 பெண்கள் அப்படியே வரிசையா படுக்க வச்சலான்ற ஒரு கேடுகட்ட புத்தி. அந்த மாதிரி ஆண்களுக்கு இரையாக்கப்படுறதுக்காகவே இந்தியால இருந்து கேரளா இருந்து நிறைய மாடலிங் பொண்ணுங்க அனுப்பி வைக்கப்படுது. சோ ஒரு பக்கம் துபாய் நமக்கு நல்ல விதமா சூப்பரா லக்ஸுரியா நம்ம காட்டினாலுமே இன்னொரு பக்கம் ரொம்ப மோசமான சாபங்கள் பிடிச்ச நகரமா தான் அது இருக்குது. இதை விட கேவலமா ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இப்ப நான் சொன்னது எல்லாமே மாடலிங்ல பெருசா வரணும் அப்படி சொல்லிட்டு ஆசைப்பட்டு போயிட்டு வேற வழி இல்லாம பாதிக்கப்பட்ட பெண்கள். ஆனா இப்பவும் நம்ம தமிழ்நாட்டுல குறிப்பா சென்னையில இருந்து பாத்தீங்கன்னா நிறைய இளம் பெண்கள் தாங்க போனா என்ன நடக்கும்ன்றது தெரிஞ்சே பண்றாங்க. சோ அங்க போன மாடலிங் அப்படின்ற பேர்ல கிளப்ல டான்ஸ் ஆடலாம், நைட்டு பப்ல போயிட்டு டான்ஸ் ஆடலாம், நிறைய எஸ்கார்ட் சர்வீஸ் பண்ணலாம், பாலியல் தொழில ஈடுபட்டா கை நிறைய பணம் கிடைக்கும், நிறைய கோடீஸ்வரங்க கான்டாக்ட் கிடைக்கும். அப்படி ஒரு வாரம் அப்படி துபாய் போயிட்டு வந்துட்டோம் வச்சுங்களேன், பல ஆண்கள் கூட படுத்து கோடி லட்சமா சம்பாதிக்கலாம் அப்படின்ற லக்ஸுரி ஆசையிலையும் இன்னமும் நிறைய பெண்கள் அடிக்கடி துபாய் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுக்கே தெரியாத மாதிரி. கேட்டா என்ன சொல்லுவாங்க, நான் ஒரு ஈவெண்ட்டுமா, நான் மாடலிங் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு ஈவெண்ட் கிடைச்சிருக்கு, சும்மா ஒரு 7 days நான் போயிட்டு வந்துடுறேன், ஃபுட் எல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி வீடுகளை போய் சொல்லிட்டு நிறைய இளம் பெண்கள் இப்பவும் இந்த பாலியல் தொழில அங்க ஈடுபட்டு லட்சமா சம்பாதிச்சுட்டு வர்றாங்க தவறான வழியில. சோ ஒரு காலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுல நிறைய பெண்கள் உழைச்சு சம்பாதிக்கணும், நல்ல முறையில வாழணும், மான மரியாதையோட இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க. ஆனா இப்ப நிறைய பெண்கள் இன்ஸ்டாகிராம்ல ஒரு மாதிரியா கலட்டி போட்டு கன்றாவியான போட்டோவை காட்டிட்டு இதெல்லாம் அக்குலாம் தெரிய மாதிரி போட்டோவை காட்டி சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த 8 மணி நேரம் போயிட்டு வேர்க்க விறுவிறுக்க வேலை பார்த்து மெட்ரோல ஓடி ஆடி போறலாம் அவங்களுக்கு பிடிக்கல. அவங்க பெரிய ஆளாகணும், சம்பாதிக்கணும், காரு லக்ஸுரி வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு அவங்களுடைய உடம்ப அவங்களே அடமானம் வச்சுட்டு தெரிஞ்சே பண்ணிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சோ இன்னமும் பாதி பெண்கள் ஓடணும், உழைக்கணும், மெட்ரோ ட்ரெயின்ல கூட்டத்துல பஸ்ஸை பிடிச்சி வேலைக்கு போயிட்டு புருஷனை காப்பாற்றணும், பிள்ளைகளை காப்பாற்றணும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இப்படியும் பெண்கள் இருக்காங்க, இப்படியும் பெண்கள் இருக்காங்க. சோ கெட்டு போறாங்க, தெரிஞ்சே கெட்டு போயிட்டு அது மூலமா சம்பாதிச்சு வாழ்றவங்கள ஒன்னும் சொல்ல முடியாது. ஆனா மாடலிங்ல பெரிய ஆள் ஆகணும், நல்லா சம்பாதிக்கணும், கோடியா வாழணும், லக்ஸுரி லைஃப் வாழணும், ஃபேஷனபிளா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுற நல்ல குடும்பத்து பெண்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா அவங்க டார்கெட் நீங்க தான். உங்களுக்கு அது இதுன்னு சொல்லி சேஃபா இருக்குமா, அந்த சில பேர் சொல்லுவாங்க நாங்க இருக்கோம் அப்படி சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு தான் நிறைய பெண்கள் சீரழிச்சிருக்காங்க. சோ உங்க ஆசை லக்ஸுரி எல்லாமே இருந்தாலும் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் என்னன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுங்க. டக்குன்னு ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்படாதீங்க, அது எப்பவுமே ஆபத்துல தான் போய் முடியும். சோ பெற்றோர்கள் இந்த செய்தியை பாக்குறீங்க அப்படின்னா உங்க வீட்டு பெண் பிள்ளைகள் ஃபேஷன் மாடலிங் அதுன்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்கன்னா போகட்டும், அதெல்லாம் தப்பே இல்லை.
ஆனா ஒரு கூடுதல் கவனம் அந்த பொண்ணு மேல வைங்க. சில பொண்ணுங்க தெரிஞ்சே போயிட்டு அந்த கிணத்துல குதிச்சு தன் உடம்ப வித்து சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க, பேரண்ட்ஸ்க்கு தெரியாத மாதிரி. சில பொண்ணுங்க அது என்ன மாதிரியான ஒரு ஆபத்தான பகுதியும் தெரியாம போயிட்டு இருக்காங்க. ஸோ பேரண்ட்ஸ் கொஞ்சம் பார்த்து அவங்கள வந்து பிடிச்சி வைங்க அப்படின்றதா இந்த செய்தியில நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். ஸோ இந்த ஒரு அவேர்னஸ் வீடியோல நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க, மாடலிங் கேர்ள்ஸ் யாருன்னா இந்த நியூஸ் பாக்குறீங்க இல்ல பேரண்ட்ஸ் பாக்குறீங்க, நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை பாலாவை என் கூட சேர்ந்து கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.